நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. சரி, உஸ்வத்துல் ஹசனா உடைய ஒரு பாடத்திட்டம் தான் சிறுவர்களுக்கான அல் குர்ஆன் பாடநெறி. இதுல நான் ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். உஸ்வத்துல் ஹசனான்னு சொல்றது உண்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அதனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்குது. அல்லாஹினுடைய உதவியினால, அல்லாஹுடைய ரஹ்மத்தால மட்டும், வேற யாருடைய முயற்சியோ வேற யாருடைய உதவி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியினால அல்ஹம்துலில்லாஹ் இதுல கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பாடநெறிகள். அதுல நீங்க இன்ட்ரடக்ஷனுக்கு ஜாயின் ஆகிக்கிறது இந்த ஒரு பாடநெறி, ஒரு கோர்ஸ், சிறுவர்களுக்கான குர்ஆன். இது இல்லாம 16 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான குர்ஆன் பாடநெறி, அடுத்தது திருமணம் முடிக்க வைக்கக்கூடிய அந்த வயது ஆண்கள் பெண்களுக்கான நிகா பாடநெறி, திருமணம் முடிச்சு அதாவது பெற்றோர்கள் ஆகக்கூடிய பெற்றோர்களுக்கான இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு, இதே போல ஃபிக்ஹ், தஃப்சீர், ஹதீஸ், இது போல கிட்டத்தட்ட 10 பாடநெறிகள். அது இல்லாம உலமாக்களுக்கு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்றோம் குர்ஆனுடைய இஜாஸா பாடநெறி, குர்ஆனுடைய சனத. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இதெல்லாம் நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பெண்கள், அதாவது இன்றைக்கு தெரியும் ஃபித்னாவுடைய காலத்துல இருக்கிறோம். இன்றைக்கு பெண்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு வெளியில பெய்த்து ஒரு 20 வயசுல 25 வயசுல அல்லது 19 வயசுல தன்னுடைய கணவன் அல்லது கணவன் இல்லாம இருந்த 17 18 வயசுல இருக்கக்கூடிய வாலிப பெண்களாக இருந்தாலும் வெளியில பெய்த்து மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகள் சரியான குறைவு. அந்தத்தனால வீட்டில இருந்தே பாதுகாப்பாக படிக்கிறது, அதாவது மார்க்கத்தை, இந்த தீன் குர்ஆன் ஹதீஸுடைய ஒவ்வொரு வீடிலையும் பேசி சேரணும். அதன் மூலமாக இம்மையுடைய வாழ்க்கை மறுமையுடைய வெற்றி அடைஞ்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையணும்ன்ற ஒரு நோக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் முஅல்லிமாக்கள், உலமாக்கள் எல்லாரும் உண்டாக சேர்ந்து, இல்ல முஃப்திமார், இஃப்தா முடிச்சாக்கள், எல்லாம் ஹதீஸ்ல தேர்ச்சி பெற்றார்கள், குர்ஆன்ல தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த முயற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 1000க்கு மேற்பட்ட உள்நாட்டுல வெளிநாட்டுல மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. படிச்சு முடிச்சு எத்தனையோ பேர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரி, இப்ப நாங்க இந்த சிறுவர்களுக்கான குர்ஆன் பாடநெறி என்னுடைய சிலபஸை பார்க்கறதுக்கு முன்னால பெற்றோர்களாகிய உங்களோட நான் ஒரு சில விஷயத்த பேச விரும்புகிறேன். சரி, முதலாவது கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அந்த பாடநெறியை பார்க்கறதுக்கு முன்னால கொஞ்சம் நான் சொல்ற விஷயத்த கவனம் செலுத்துங்க. சரி, இன்றைக்கு குழந்தைன்னு சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் கொடுத்தீகக்கூடிய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாத வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுரா. நாங்க நாடியவர்களுக்கு பெண் குழந்தைய கிஃப்டாக கொடுப்போம், இன்னும் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைய கிஃப்டாக கொடுப்போம். அப்படியே இல்லையா? எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு தந்த நிஅமத்தா இல்லையா? என்னோட கொஞ்சம் நான் கேட்க கூட கொஞ்சம் பேசினா எனக்கு இந்த பாடத்தை செய்யறதுக்கு வசதியாகும். இது பயானோ ஏதோ அல்ல, சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கிளாஸ் தான். அதனால ஒரு கிளாஸ்ல இருக்கிறது போல சில விஷயங்களுக்கு நான் பேசக்கூட நீங்க ஜூம்ல இந்த சட்ல பதில் சொன்னா பாடத்தை செய்யறது எனக்கு ஈஸி ஆகிடும். அப்படித்தானே? ஆகப்பெரிய நியமத்து, நல்லா நினைவு வச்சோங்க. சரி, முதலாவது நாங்க பார்ப்போம், இந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பதனுடைய மார்க்க தீர்ப்பு என்ன? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நான் பேசுறது
குர்ஆன் ஹதீஸ் எங்கட இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்தி தான் பேசுறேன், வெளிரங்கத்தை பேசல. சரியா? எங்கட குழந்தைகளுக்கு உலகத்துடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மார்க்க தீர்ப்பு என்ன? சொல்லுங்க பாப்போம். ஃபர்து ஐனா இல்லையா என்ன? நல்லா நினைவு வச்சவங்க, ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு, சரி அதை விடுங்க, உலகத்துடைய விஷயத்தை விடுவோம். சரியா? மார்க்க கல்விய படிச்சு கொடுக்கிறது கட்டாயம், ஃபர்து ஐன். யாராவது ஒரு குழந்தைக்கு மார்க்கத்துடைய விஷயத்தை படிச்சு கொடுக்கலாண்டா பாருங்க. இதுல இந்த நான் அரபுல இது எங்கட ஷாஃபி மத்ஹபுல, சரி எங்க பாருங்க, இந்த மத்ஹபு ஷாஃபியில அந்த பெற்றோர்கள், சரியா, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வியை படிச்சு கொடுக்கிறது கட்டாயம். யாராவது ஒருத்தர் அப்படி படிச்சு கொடுக்கலான்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படுவார். முதலாவது விளங்க, ஃபர்து ஐன். எப்படி 5 நேரம் தொழுகிறது ஃபர்து ஐனோ, எப்படி எப்படி நாங்க ஜகாத், வசதி வந்தவர்கள் ஜகாத் கொடுக்கிறது கட்டாய கடமையோ, மௌத்தாயினா ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறது அதனுடைய கடமைகளை செய்யறது ஃபர்து ஃபர்து, அது எப்படி ஃபர்தோ, அது போல என்னோட குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கிறது ஃபர்து ஐன். இதை முதலாவது விளங்குங்க. இன்னைக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன், சில நேரங்கள்ல ஹக்காத்தனை சொல்லணும். நான் சொல்றேன், உலகத்துல 100க்கு 99 பேர் ஒரு பிழையான ஒரு விடயத்தை தான் நீக்கிறாங்க. வெறும் ஒருத்தர் தான் அதை சரியான விடயத்தை நீக்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிழை சரியாகுமா? ஒரு சரி பிழை ஆகுமா? சொல்லுங்களே. நான் கேட்ட கேள்வி விளைஞ்சா உங்களுக்கு? சொன்னது விளைஞ்சா? 100 பேர்ல 98 பேர் அல்லது 99 பேர் பிழையான விஷயத்தை தான் பின்பற்றாங்க. ஒருத்தர் தான் சரியான விஷயத்தை பின்பற்றாரு அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சரியான விஷயம் பிழையாகுமா? பிழையான விஷயம் சரியாகும்? ஒரு நாளும் ஆகாது. ஆனா கொஞ்சம் யோசிங்க, இன்றைக்கு நாங்க எங்கட குழந்தைக்கு இந்த மார்க்கத்துடைய விஷயத்துல என்ன என்ன செய்யறோம் நாங்க? கொஞ்சம் யோசிங்க. புள்ள 4 வயசு ஆயினா என்ன செய்றோம்? சொல்லுங்களேன். 4 வயசு ஆயினா என்ன செய்றோம்? நேசரிக்கு போட்டுருவோமா இல்லையா? நான் போட்டது தவறுன்றத சொல்ல வரல. கட்டாயம் உலகத்துடைய விடயங்கள் கொடுக்கப்படத்தான் வேணும். கிரேட் 1 ஆயினா என்ன செய்றோம்? ஸ்கூல்ல சேர்க்கிறோம். கிரேட் 2, 3 எல்லாம் செய்றோம். ஆனா ஏன் நாங்க அந்த உலகத்துடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தீனுக்கு இல்ல? இன்றைக்கு அ என்ன செய்றாங்க? புள்ள ஸ்கூல் விட்டு வருது, டீச்சர் படிச்சு தந்தா? இல்லையா? என்ன படிச்சு தந்த? ஏன் இந்த புள்ளைக்கு இந்த பாடம் மேத்ஸ் பாடம் வீக் ஆயிக்குது? அல்லது ஏன் இந்த புள்ளைக்கு சுற்றாடல் பாடம், தமிழ் பாடம், இங்கிலீஷ ஃபர்ஸ்ட் இந்த படிச்சு குடுத்தா நல்லவளையா? அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புறோம். அதோட ஹோம் ஒர்க் எல்லாம் செய்றோம். நான் சொல்றது சரியா இல்லையா? நடக்குதா இல்லையா இதெல்லாம்? ஆனா நீங்க மனச தொட்டு சொல்லுங்க. இல்ல மாஷா அல்லாஹ், விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள தவிர, சரியா? இல்ல மாஷா அல்லாஹ் விரல் வெட்டு எண்ணக்கூடிய, ஆனா இந்த முக்கியத்துவம் புள்ளைக்கு, இந்த புள்ளைக்கு குர்ஆன் இந்த புள்ளைக்கு ஓதி குடுக்கணும். இந்த புள்ளைக்கு மார்க்கத்துடைய விஷயங்கள் கொடுக்கப்படணும். சின்ன வயசுல இருந்தே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு குடுக்கப்படணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு குடுக்கப்படணும். இஸ்லாமிய வரலாறு இந்த புள்ளைக்கு அல்லாஹ் பத்தி சொல்லிக் குடுக்கணும். இது நடக்குதா? நடக்குது இல்லையா? உலகத்துடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு கொடுக்கப்படுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மனசு தொட்டு சொல்லுங்க. இல்ல, இல்ல ஹஸ்ரத், இல்ல இந்த அப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு எல்லாரும் இதை விட மார்க்க கல்வி தானே கொடுக்குறாங்கன்னா, இல்ல ஹஸ்ரத் நீங்க சொல்ற பின்னான்னு சொல்லுங்க. சரி. கொடுக்கப்படுது இல்ல. அதுதான் உண்மை. அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன நடக்குது? அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன நடக்குது? இப்ப வருவோம். சரியா? என்ன ரிசர்ச் நடக்குதுண்டா, இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? புள்ள டீனேஜ், அதாவது 10, 12, 13, 14 வயசு ஆகுது. ஆ புள்ள ஸ்கூல்ல இருந்து தவறான பழக்கங்கள். உம்மக்கு கட்டுப்படுற இல்ல, வாப்பக்கு கட்டுப்படுற இல்ல, சேர்மாருக்கு ஆசிரியர்மார மதிக்கிற இல்ல, சமூகத்துல ஒதுக்கப்படுறாங்க. தவறான பழக்க வழக்கங்கள்.
எத்தனையோ வாலிபர்கள் 14, 13, 15 வயசு வாலிபர்கள் இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? சமூகத்துல ஒதுக்கப்படுறாங்க. உம்மா வாப்பமார பதுவா செய்யறாங்க. ஏன் இந்த புள்ள இப்படி ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இல்ல ஹஸ்ரத், நான் நீங்க சொல்றது 100க்கு 100 பிழை. ஓணமுண்டா 100க்கு நீங்க சொல்றதுல 1% அப்படியும். சமூகத்துல 99% அப்படி இல்லன்னா அப்படி இல்லன்னு சொல்லுங்க. செக் பண்ணுங்க. கொஞ்சம் பேசினாதான் பாடம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க. நடக்குதா இல்லையா? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நீங்க என்னத்த கொடுத்தாலும் சரி, புள்ளைக்கு குர்ஆன கொடுக்கல்ல, தீன கொடுக்கல்ல, மார்க்கத்தை கொடுக்கல்ல, வஹ்ய கொடுக்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சின்னத்திலிருந்தே படிச்சு கொடுக்கப்படல. குர்ஆன் படிச்சு கொடுக்கப்படல. அல்லாஹ்வுடைய பயம் சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல. இத கொடுக்கலன்னு சொன்னா நினைவு வச்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்க இந்த புள்ள அழிக்குதே, எவ்வளவு அழகான புள்ள, சின்ன புள்ள எவ்வளவு அழகா வந்து பேசுது. இந்த புள்ளைய நினைச்சு கண்ணீர் வடிக்கக்கூடிய சமூகம் அது உருவாகி கொண்டிருக்குது. அப்படி கொடுக்கலன்னு சொன்னா உருவாக போறாங்க. இதுதான் நாங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை. நான் சொல்றது சரியா இல்லையா? அதனால கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, யாரு யாரு எந்த தாயாவது யோசிப்பாளா? ஏந்த புள்ள சமூகத்துல ஒதுக்கக்கூடிய பிள்ளையாக மாறணும். ஏந்த புள்ள சமூகத்துல உள்ள எல்லா தவறான பழக்க வழக்கங்களும் அடிமையாகணும். ஏந்த புள்ள ஒழுக்கமில்லாத புள்ளைய வாழணும். யார் யோசிப்பாங்க? இதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணீர் வடிக்கிறாங்களே. ஏன் அவங்க அந்த புள்ளைக்கு இன்றைக்கு வந்து இப்ப ஈக்கிற இந்த புள்ளைகள், இப்ப நாங்க கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த பெற்றோரை அந்த புள்ளைக்கு கல்வியை கொடுக்கலையா? கிரேட் 1ல ஸ்கூலுக்கு அனுப்பலையா? நேசரிக்கு அனுப்பலையா? அப்ப ஏன் அந்த கல்வி ஒழுக்கத்தை கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? இதுதான் கேள்வி. ஏன் கொடுக்கலன்னு சொன்னா அது உலகத்துடைய கல்வி. அது ஒரு நாளும் புள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்காது. ஒழுக்கத்தை கொடுக்குமா? சொல்லுங்க. உலகத்துடைய கல்வி ஒழுக்கத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. கொடுக்கல. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க சின்ன காலத்துல அல்லது உங்களோட உம்மா அப்பா இருந்த உம்மா அப்பா படிக்கல, அவங்க சின்ன காலத்துல ஸ்கூல்ஸ் எவ்வளவு ஈக்கல்ல, படிப்பு எவ்வளவு ஈக்கல்ல. 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால இன்னும் ஒரு 50 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னால போய் பார்த்தா ஸ்கூல்னு சொல்லி உண்டு, எடுகேஷன் சொல்லி உண்டு ஈக்கல்ல. ஆனா ஒழுக்கம் உள்ளாக்கள் வளர்ந்தாங்க. நீங்க உங்களோட பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தீங்க? உங்களோட உம்மாண்ட எவ்வளவு பயம்? உங்களோட ஆசிரியர்களுக்கு நீங்க சின்னத்துல எவ்வளவு மதிப்பு கொடுத்தீங்க? ஆனா நீங்க இப்படி கோர்ஸ் செஞ்சீங்களா? இப்படி கிளாஸஸ் போயிட்டீங்களா? இந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப உலகத்துடைய கல்வி ஒழுக்கத்தை கொடுக்கும்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க இருந்ததை விட கல்வி கூடிக்குதா, குறைஞ்சிக்குதா? சொல்லுங்க பாப்போம். நான் ஹக்காக சொல்றேன். இதுல வந்து யாருட மனசையும் முடக்கல்ல. ஏன்டா குர்ஆன சுமந்த உலமாக்கள் எங்கட கடமை ஹக்கா சமூகத்துல ஒப்படைக்கிறது. கூடிக்குதா, குறைஞ்சிக்குதா? சரி, அறிவு கூடின என்ன நடக்கணும்? ஒழுக்கம் கூடணுமா இல்லையா? ஒழுக்கம் கூடணும் தானே? அப்ப அந்த நீங்க இருக்கக்குள்ள இருந்ததை விட, உங்களோட பேரண்ட்ஸ் படிக்கக்குள்ள இருந்ததை விட, அறிவு கூடிக்கொண்டு போகுதுன்னா, சமூகத்துல ஒழுக்கம் கூடிக்கொண்டு போகணும். பிள்ளைகள்ட்ட ஒழுக்கம் கூடிக்கொண்டு போகணும். ஏன் குறையுது? இதுல இருந்து என்ன விளங்குது? தெளிவாவே விளங்குது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உலகத்துடைய கல்வி ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்காது. அப்படி ஒழுக்கத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா ஒழுக்கம் கூடிக்கொண்டு தான் போகணும். ஒழுக்கம் கூடிக்கொண்டு தான் போகணும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஏன் எங்கட பிள்ளை நாங்க சும்மா ஏதோ 1ஆம் கிரேட் 1ல 2ல ஒரு உஸ்தாதுட்ட அனுப்புறோம். உஸ்தாத பள்ளிக்கூடத்துல அனுப்புவோம். அந்த உஸ்தாத் ஒழுங்கா பாடம் நடத்துறாரா? புள்ளைகளுக்கு என்ன சொல்லி ஏன் சில குர்ஆன மட்டுமா சொல்லிக் குடுக்கணும் புள்ளைக்கு. சில ஆட்கள் வந்து சும்மா அனுப்புறேன். அதுவும் கிரேட் 4 கூட ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இருந்துச்சு. அதை நிப்பாட்டியாச்சு. கிரேட் 6ல இருந்து புள்ளைக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றது சரியா பிழையா? இல்ல மாஷா அல்லாஹ் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கள தவிர. பெரும்பாலான நிலைமையை சொல்றேன் சமூகத்தில். சரியா பிள்ளையா? இனி எங்க பிள்ளைட்ட ஒழுக்கம் வளரும்? ஏன் ஏன் எங்களுக்கு நாங்க புள்ளைக்கு இங்கிலீஷ் வருதில்லை. இங்கிலீஷ் டீச்சர் ஒழுங்கா படிச்சு குடுக்குறதில்ல. மேக்ஸ் சார் ஒழுங்கா வேற வகுப்பு அனுப்புறோம். செலவழிக்கிறோம். ஆயிரக்கணக்குல செலவழிக்கிறோம். லட்சக்கணக்குல செலவழிக்கிறோம். ஏன் எங்கட பிள்ளை இந்த ஹசரத் ஒழுங்கா ஓதி குடுக்குறாங்க இல்லையே? நல்ல உஸ்தாதுண்ட தேடுவோமே. இந்த புள்ளை குர்ஆன் மட்டும் தான் படிச்சு குடுக்குறாரு. ஏன் ஒழுக்கத்தை படிச்சு குடுக்கணுமே. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு படிச்சு கொடுக்கப்படணுமே. அல்லாஹ்வுடைய அச்சமூட்டல் ஞாபகப்படுத்தப்படணுமே. தொழுகை அந்த புள்ள 7 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 7 வயசாயினா புள்ளைக்கு தொழுகைய பழக்குங்க. 7 வயசுன்னு சொல்றது எத்தனாம் ஆண்டு? 10ஆம் ஆண்டா?
12ஆம் ஆண்டா? சொல்லுங்க பாப்போம். 7 வயசுன்றது எத்தனை கிரேட் எத்தனை? 7 வயசுன்றது கிரேட் எத்தனை? கிரேட் 2. 7 வயசாகனே தொழுகைய பழக்குங்க. 10 வயசாகி தொழலான்னு சொன்னா, அப்ப 7 வயசுன்னு சொன்னா, தொழுகை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கவலையான விஷயம் என்னான்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க ஓணும்னு சொன்னா, நான் இத சேலஞ்சாக சொல்றேன். சேலஞ்சாக சொல்றேன். இன்றைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம் என்னடா, உலகத்துல 57 முஸ்லிம் நாடு, அது இல்லாம எங்கட நாடு போல எத்தனையோ பௌத்த நாடுகள், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து 196 கோடி முஸ்லிம்கள் வாழ்றாங்க. நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன். 196 கோடி முஸ்லிம்களும் வெறுமனே குர்ஆன தஜ்வீதோட தரத்தில் ஓத தெரிந்தவர்கள் 3% இன்றைக்கு ஓணுமுண்டா ஒரு கிரேட் 10ஓ 11ஓ ஒரு ஸ்கூல்ஸுக்கு போங்க நீங்க, அல்லது உங்களோட ஊர்ல உள்ள எல்லாத்தையும் சும்மா ஒரு 100 பேர் உள்ள கிரேட் 11 அல்லது 10 அல்லது ஏஎல் அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் பரவாயில்ல. அவங்கள ஒரு 100 பேர் உள்ள ஆட்கள்ட்ட 100 பேரையும் கூப்பிட்டு குர்ஆன் ஓத வைங்களே. எத்தனை பேர் குர்ஆன தஜ்வீத் ஓத தெரியும்னு பார்க்கலும். நான் அடிச்சு சொல்லுவேன் 10 பேர் சரி ஓத மாட்டாங்க ஒழுங்கா. எத்தனை பேர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா யாருன்னே தெரியா? ரசூலுல்லாஹ் பத்தி ஒன்றுமே தெரியும். ஆனா யாரையோ பத்தி எத்தனையோ நடிகை, எத்தனையோ விபச்சாரங்களை பத்தி தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்கட உம்மத்துக்கு தெரியும். எங்கட புள்ளைகளுக்கு இனி எப்படி புள்ளைகள்ட்ட ஒழுக்கம் வளரும்? குர்ஆன் ஓத தெரியா? ஹதீஸ் தெரியா? சஹாபாக்களை பத்தி எந்த ஒன்றுமே தெரியா? நபிமாரோட வரலாறு தெரியா? குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரியா? ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நாங்க இந்த புள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் பேரண்ட்ஸ், நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுல ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கலாம்டா, அல்லாஹ் நாளைக்கு குற்றம் பிடிப்பான். இது நான் சொல்லல, அத்தனை சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேனே, வாஜிப் கட்டாயம். ஆனா விளைய வச்சுக்கோங்க, நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகினா எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் 3 விஷயங்களை தவிர. அதுல ஒன்று தான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹ். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். அவன் அந்த 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 மையத்துக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஏன் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக மாற்றுவோம். ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக மாற்றுவோம். அதனால கொஞ்சம் யோசிங்க. எங்கட குழந்தைகளுக்கு நான் நான் சொல்லல. இது நல்லா நினைவுச்சேன். முஸ்ததுல் ஹசனான்னு சொல்றது எடுகேஷன் இல்ல. இதை வச்சு துனியாவை சம்பாதிக்கிறது இல்ல. நாங்க ஏதோ ஒரு ஃபீஸ் ஒன்று எடுக்கிறோம். 20 கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். நான் பின்னால சொல்லுவேன். அதுக்கான ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம். அதான் இன்றைக்கு உலகத்துடைய கல்விகளுக்கு யோசிச்சதை பார்த்தா அதுல 20ல ஒன்றும் இல்ல. நான் அதனால நீங்க இங்கத்தான் வரணும், இங்கத்தான் வாங்க, நாங்க தஷ்கீல் எல்லாம் பண்ண மாட்டோம். இதுல நாங்க அப்படி ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு இருக்குது. நான் சொல்றேன் என்னடா, நீங்க யார்கிட்ட சரி போயிட்டு தீன படிங்க. உங்களோட புள்ளை எங்க சரி கொண்டு போங்க. தீண்ட விஷயத்த படிங்க. எல்லாம் படிச்சு குர்ஆன் மட்டும் இல்ல, எல்லாம் படிச்சு கொடுக்கணும். இங்கத்தான் வரணும், அங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உலமாக்கள் செஞ்சு இதுக்கு நாங்க உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் முஅல்லிமாக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அழகான ஒரு சிலபஸை போட்டிக்கிறோம். அந்த சிலபஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த பார்க்கிறோம். அதான் சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அது உங்களுக்கு விருப்பம் ஆகிக்குதா அல்லது உங்களுக்கு பொறுமதி ஆகிக்குதா பாருங்க. விருப்பம் சொன்னா வாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு கட்டாயம் எங்களோட ரூல்ஸும் இருக்குது. நீங்க நினைச்சவானும் போட்டா சரின்னு சொல்லி என்னோட ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க என்ன பேரண்ட்ஸும் கட்டாயம் சப்போர்ட் ஒன்று தரணும். அப்படி சப்போர்ட் ஒன்று தந்தா தான் நாங்க அமானிதமா பொறுப்பெடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்களும் பொறுப்பெடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட புள்ளைய நாங்க பொறுப்பெடுத்து நாங்க அல்லாட்ட குற்றவாளி ஆகலாம். அதே போல நாங்களும் சப்போர்ட் ஒன்று தருவோம். அதே போல எங்கட சைட்ல என்ன சரி குறை இருந்தா தாராளமா ஹஸ்ரத் இதை இப்படி செஞ்சா நல்லமே, அல்லது இப்படி ஒரு இதொண்டு இருக்குது, மௌலிமா கொஞ்சம் இப்படி பாடத்துக்கு லேட்டா வரல, தாராளமா சொல்லிடும். பிரச்சனையே இல்லை. 2 பேரும் சேருவோம். சேர்ந்து பிள்ளையினுடைய எதிர்காலத்தை யோசிப்போம். பிள்ளைகளுக்கு எப்படி மார்க்கத்தை கொடுக்கும்ன்றதை யோசிச்சு அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை கட்டி எழுப்புவோம். ஒழுக்கமுள்ள சிறந்த எதிர்காலமாக மாத்துவோம். சரி, நான் நேரம் சரியானதுனால அடுத்த என்னோட இதுக்கு போறேன். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல என்னோட சிலபஸ் இப்ப பார்ப்போம். சரியா? சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நீங்க சிலபஸ பாருங்க. பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் விருப்பம்டா வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க வாங்க, அங்க வாங்க. எங்கட அகாடமில இப்படி ஆஃபர். இது எடுகேஷனும் அல்ல, துனியாவை தஷ்கீல் பண்ற இடமும் அல்ல.
ஒரு ரீசன்டபிளான பிரைஸ் எடுக்கிறோமே, ஒரு அகாடமியை ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி உஸ்தாத் மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு செலவு அளிக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சல்லியை பத்தி சொல்லக்கொலே, சல்லின்னு சொல்றது வந்து அது கால்ல கீழே தூக்கி போட்டு ஒண்டல்ல. உலகத்தை வாழ்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சல்லின்னு சொல்றது கட்டாயம் தேவை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க மடையர்களுக்கு சல்லியை கொடுக்க வேணும். வலா துத்து சுஃபா அம்வாலக்கும் உள்ளதி ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமா. சல்லின்னு சொல்றது முதுகெலும்பு. அதனால ஒரு அமௌண்ட் எடுக்கிறோமே தவிர வேற துனியாட நோக்கமா. அதனால நாங்க தஷ்கீல் பண்ண மாட்டோம். அடுத்து இது மாதிரி எங்களிடத்துல இப்படி ஒஃபர் இருக்குது, நீங்க இப்படி வந்தா இப்படி, எங்களிடத்துல அப்படி அங்க ஒன்றும் இல்லை. சிலபஸை சொல்றோம், இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா வாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து குர்ஆன்ல டிமாண்ட் தான். இன்னும் உஸ்துல் இப்படி தஷ்கீல் பண்றாங்க, விருப்பம்டா வாங்க, இல்லாட்டி போவோம். இது வந்து எங்கடல்ல, நீங்க படிக்கிறது வந்து குர்ஆன். குர்ஆன் வந்து ஏண்டேம் அல்ல, உங்களுடைய இது அல்லாஹ்வுடைய கலாம். அதுக்குன்னு சில ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனாலதான் நாங்க அப்படி தஷ்கீல் பண்றோம். அப்படியே இல்லையா? யூனிவர்சிட்டி பேரதன் யூனிவர்சிட்டிக்கு லேசா போயிடுமா? கொழும்பு யூனிவர்சிட்டின்னா டிமாண்ட் ஒன்றிக்கு தானே. ஏழு எல்லாருக்கும் பேரதன் யூனிவர்சிட்டி போயிடுமா? ஏலா. அது போல குர்ஆன்னு சொன்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் உண்டு. அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா அது? அதனாலதான் நாங்க அப்படி சொல்றோம். அதனால வந்து இங்க வந்து தஷ்கீல் வந்து கட்டாயம் இங்க தான் வரும்ன்றது. ஆனா நான் சொன்ன விஷயத்தை கவனத்துல எடுங்க. தீனுடைய கல்வின்னு சொல்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயம். நீங்க தீனுடைய கல்வியை கொடுக்கல, வேற என்ன நீங்க ஸ்கூலுக்கு போடுங்க, எந்த இன்டர்நேஷனலுக்கு போடுங்க, நீங்க இங்க இல்ல லண்டன்ல கொண்டு வந்து, வெளிநாட்டுல கொண்டு வந்து, அமெரிக்கால கொண்டு வந்து, எங்க கொண்டு வந்து போடுங்க, ஒழுக்கம் புள்ளட்ட வராது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இதுல வந்து நாங்க சிலபஸை பார்ப்போம். லெவல் 1 லெவல் 1ல வந்து நல்லா என்ன வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். 6, அதாவது ஏஜ் 6ல இருந்து சாரி ஏஜ் 4 4ல இருந்து 6 வயசு, இந்த வயசுல உள்ள ஆக்கள் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் வழிநடத்தப்படுவாங்க. சரியா? அதாவது அப்பதான் குர்ஆனை ஓதுவாங்க. 3.5 வயசு 4 வயசு எங்கள்கிட்ட அப்பதான் அலிஃப் பாண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 வயசுன்னு சொல்லக்கூட நான் நினைக்கிறேன் நேசரி, அப்படித்தானே? 4 வயசுல தானே நேசரி. 4 5 4 5 இல்லையா? இந்த நேசரி அல்லது கிரேட் 1. சரியா? இந்த வயசுல உள்ள ஆக்கள் அல்லது இந்த இப்பதான் எங்கள்கிட்ட வருவாங்க. இவங்க வந்து எப்படி வழிநடத்தப்படுவாங்கன்றதை நான் சொல்றேன். சரியா? பாருங்க. சரியா? முதலாவது வந்து இவங்களுக்கு வந்து ஆக்கள் வந்து பாருங்க, அரபு எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியாம இருக்கும். அப்ப அவங்களுக்கு அலிஃப் பால் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இது பாருங்க, இந்த புக்ல இந்த போட்டோ தானே, இது வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி எடுத்ததல்ல. எங்களோட கிதாப் துஹ்ஃபத்துல் அத்ஃபால்னு சொல்றது வந்து உஸ்வத்துல் ஹசனாவுடைய ஓன் சிலபஸ், எங்கேயும் காப்பி பண்ணாதோ அல்லது மக்தப் சிலபஸ் ஒன்றும் அல்ல. சரியா? இது துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1. இது தான் சின்ன பிள்ளைகளுக்கு நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த புக் எப்படி இருக்கும்னு சொல்லி குரூப்ல ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் போடுவேன். சரியா? உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் போடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இதுல கடைசியில நடக்கும் அந்த கடைசியில வந்து கண்டக்ட் நம்பர், உங்களுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் உண்டு, அவங்கள்ட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கொள்ளும். சரியா? துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1. இதுல வந்து தெளிவா அலிஃப் பால் இருந்து அழகா புக் இந்த இவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரியே சிலபஸ் போட்டிக்கும். அதை ஃபுல்லா நாங்க ஒரு வருஷம், அதாவது இந்த கிதாப் வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்து நாங்க பாடம். ஏன்னா சின்ன பிள்ளை தானே, 4 வயசு தானே, பிள்ளைக்கு சும்மா அப்படி சும்மா இதாக கொண்டு போயிடும். அப்பதான் வாரா அப்ப அலிஃப பாவா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அப்புறம் மரோ கூட்டெழுத்து அப்படின்னு சொல்லி அழகான ஒரு சிலபஸ் போட்டிக்கிறோம். இது வந்து ஒரு வருஷத்துள்ள முடிக்கப்படும். அப்ப உதாரணம் 5 வயசுல வந்தா கணக்கா 6 வயசு அந்த புள்ள கிரேட் 1 நேசரின்னு சொன்னா கிரேட் 1 கூட அந்த புள்ள அந்த புக்கை முடிப்பாங்க. இது முடிச்சிடத்தோட அந்த புள்ளைக்கு துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2 கொடுப்போம். சரியா? இதுல வந்து நாங்க வந்து அந்த புள்ள இப்ப நாங்க ஃபேஸ்புக்ல வந்து புள்ளைகளுடைய அந்த உச்சரிப்பு அது இது ஒண்ணும் பார்க்க மாட்டோம். அந்த புள்ள எழுத்த பிடிச்சுக்கொள்ளணும் மட்டும் தான் பார்ப்போம். அதுலதான் நாங்க கவனம் செலுத்துவோம். துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2ல வந்து இது பாருங்க, இதுதான் பார்ட் 2. விளங்க தானே உங்களுக்கு? இத பார்ட் 2ல வந்து எழுத்துக்கள் உச்சரிப்பு கொஞ்சம் அங்க பார்ப்போம் நாங்க. சின்ன புள்ள தானே. அதுக்கேத்த மாதிரி உச்சரிப்பு கொஞ்சம் இப்படித்தானே. ஹான்றது ஒரு உச்சரிப்பு, ஹான்றது ஒரு உச்சரிப்பு. பெரியாக்களுக்கு மாதிரி அந்த புள்ளைக்கு ஏத்த மாதிரி நாங்க பார்ட் 2ல இது வந்து 6 மாசம் இந்த கிதாப். சரியா? இப்ப இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷம் 6 மாசத்துள்ளுக்கு இவங்க குர்ஆன ஓதுவாங்க. சரியா? 1.5 வருஷத்துல குர்ஆன் ஓதுறது தான் எங்கட நோக்கம். சரியா? நல்லா ஞாபகம். இவங்க பார்ட் 1யும் பார்ட் 2யும் முடிச்சான்னு சொன்னா ஒட்டோவா லெவல் 1யும் லெவல் 2யும் முடிப்பாங்க. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? பார்ட் 1 துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சா இவங்க வந்து அதுக்கு பிறகு போறது லெவல் 2 இல்ல லெவல் 3.
ஏன்னா லெவல் 1 இதுலயே லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு சரியா அதே போல அது மட்டும் இல்லாம சரி குர்ஆன் மட்டும் இல்லைங்கடா இதுல சரியா இதை துவா மஸ்னூன் நிலைமைக்கு தானே இதெல்லாம் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணதல்ல இதெல்லாம் எங்கட கிதாப் எங்கட புக்ஸ் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா உங்க வீட்டுக்கு நாங்க அதுக்குரிய சின்ன அமௌண்ட் உண்டு அதை எடுத்தா கொரியர் பண்ணுவோம் அல்லது உங்கள்ட்ட நாங்க தருவோம் அதை நீங்க உங்களுக்கு அடிச்சு கொள்ளிடும் சரியா அப்ப பாருங்க இவங்க இதை கொண்டு சின்னது இப்ப நான் சொன்னது யார் இது எத்தனை வயசு உள்ளார்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் சட்ல நான் யார் எத்தனை வயசுல உள்ளவங்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க 4ல இருந்து 6 விளைஞ்சா 4ல இருந்து 6 நல்லா வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஏத்த போல சின்ன சின்ன துவாக்கள் தூங்க எழுப்பினோம் ஒரு துவா விளைஞ்சா சின்ன சின்ன துவாக்கள் அடுத்தது வந்து சின்ன சின்ன ஸ்டோரி சரி அதுக்கேத்த மாதிரி உஸ்தாத்மார்களால வழிகாட்டப்படுவாங்க அடுத்தது வந்து இப்ப நான் சொன்னேனே தொஃபுத்தலஃபால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி இப்ப பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா சரியா கவலையான விஷயம் தான் அது நான் இது கசப்பான ஒரு உண்மை தான் இன்றைக்கு ஸ்கூல் பாடங்களை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க தெரியும் குர்ஆன் பாடம் வரக்கூட சில பேரண்ட்ஸே சொல்லி கொடுக்க தெரியாத ஒரு நிலைமை அதனால பேரண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் வாய்ப்புகள் ஈக்கி இந்த அகாடமியில குர்ஆன் ஓதிக்கொள்றதுக்கு சரியா அதனால அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க சரி நான் டொபிக்கு வரேன் அதனால அந்த ஒரு இதனால வந்து ஒவ்வொரு நாளோட பாடத்தை நாங்க வீடியோஸா அனுப்புவோம் அப்ப வந்து அந்த புள்ள வீடியோ பார்த்து உம்மை வீடியோ பார்த்து புள்ளையும் வீடியோ பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வரும் விளைஞ்சா 10 நாங்க எப்படி வச்சுக்கிறோம்னா 10 டைம்ஸ் அந்த வீடியோ பார்க்கணும் அடுத்த நாள் பார்ப்போம் இப்படி தானே 2 வரி தானே வரும் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் அப்ப நல்லா பாடத்தை ரெடியா கொண்டு தான் வரும் இல்லைங்களா அதனாலதான் அந்த இதை வச்சுக்கிறோம் சரி அடுத்தது இது விளைஞ்சு தானே இப்ப உங்களுக்கு லெவல் 1 கிளியர் தானே கொஞ்சம் சொல்லுங்க லெவல் 1 இது கிளியர் சரி லெவல் 2 யாருன்னு சொன்னா இது சரியா பொதுவா வந்து ஒரு பெட்ச்ல 100 பேர் வந்தா ஒரு பெட்ச்ல 100 பேர் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வாராங்க வைப்போமே அல்லது 60 பேர் வாராங்க வைப்போமே 60% லெவல் 2 புள்ளால தான் இருப்பாங்க ஒன்று வந்து இவங்க கிரேட் 2 அல்லது கிரேட் 3 அப்படி இருப்பாங்க அல்லது சில நேரம் கிரேட் 4 5 இருக்கும் சரியா இவங்க வந்து ஏற்கனவே தாலிம் குருவான் அல்லது மக்தப்ல அங்க இங்க அல்லது ஒஸ்தாதிட்ட கொஞ்சம் தாலிம் ஒன்று ஓதிட்டு வந்திருப்பாங்க ஆனா இவங்களுக்கு குருவான் ஓதையும் தெரியா ஆனா ஆரம்பத்திலிருந்து போகையும் தேவையில்லை நான் சொல்ற வேலைங்கச்சா இவங்க வந்து யாரு அங்கங்க ஓதிக்கொண்டு வந்திருப்பாங்க பிகினஸ் அதாவது ஆரம்பத்திலிருந்து 4 வயசு அப்பதான் குருவான் அப்படி வாராக்கள் இல்லை எங்கேயோ ஓதிட்டு வந்திருப்பாங்க இவங்களுக்கு குருவான சரியான முறையில சரளமா ஓதே மேல அதே நேரத்துல வந்து பேசிக் இருந்து போயும் தேவையில்ல இவங்களுக்கு தான் நாங்க சரியா துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2 நாங்க வச்சிக்கிறோம் சரிங்களா துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2 இவங்களுக்கு நாங்க 6 மந்த் ஏன்னா ஏற்கனவே ஓதிக்கொண்டு தானே வந்திருக்கிறாங்க இவங்களை வச்சுக்கொண்டு நாங்க ஆரம்பத்திலிருந்து போட்டு மறுவ இவங்களை வச்சுக்கொண்டு சும்மா ஓட்டி கொண்டு இருக்க மாட்டோம் இவங்க இன்ஷா அல்லாஹ் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2 முடிக்க வைப்போம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் போட்டிக்குது இதை வந்து 6 மாதத்துல இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை திறமையாக ஓதுவாங்க அதுதான் இந்த சிலபஸ் இதை முடிகிறதோட இன்ஷால்லா அந்த இடத்துக்கு இன்ஷால்லா இவங்க வந்துடுவாங்க சரியா அதே போல இவங்க தொஃபதாக்கள் பார்ட் 2 போறதோடையே நாங்க என்ன செய்வோம்டா அங்கல அம்மா ஜுசுல இவ்வளவு பேர் பின்னாஸ்ல இருந்து அப்படியே மேல குர்ஆனையும் ஓதுவாங்க அப்ப தொஃபதாக்கள் பார்ட் 2 மோடருக்கு பாடம் கொடுத்து கொண்டு வருவாங்க குர்ஆன்ல பின்னால இருந்து என்ன செலாக்கள் மருவா சொல்லுவாங்க மருவா எங்களை தொஃபதாக்கள் பார்ட் 2 என்ன அதாவது காயிதாக்கு தான் போட்டிக்கிறாங்க மருவா அது புள்ளகளுக்கு என்ன நடக்கும் அந்த அதாவது மனசு ரீதியா என்னடா உஸ்தா உம்மா அப்பா யோசிக்கிற மருவ பெஸ்ட் இந்த ஓதணுமான்னு யோசிக்கிறேன் அதை இல்லாமக்கிறதுக்கு தான் அதாவது மனது ரீதியாக அவங்க வந்து திரும்பலும் இதா அப்படின்னு யோசிக்க அழுக்க வைக்காமிக்கிறது நான் குர்ஆனையும் ஆனா எங்களோட உஸ்தாத் முழு கவனமும் இந்த பார்ட் 2 கிதாப்ல அந்த ஒழுங்கா பாடம் தரணும் உச்சரிப்பு அதுதான் கவனமாயிக்கும் அவங்க வந்து நீங்க குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லக்கூட பெஸ்னா பின்னாஸ் ஓதும் அப்புறம் ஃபலக் ஓதும் அப்படியே அங்க மேல சூறாக்கள் ஓதிக்கொண்டே போகும் அது மனப்பாடம் ஒரு புள்ள அப்படியே ஓதும் ஆனா இன்ஷா அல்லாஹ் 6 மாதம் முடிகிறதோட இவங்க வந்து குர்ஆன் ஓதுறதுக்கு தகுதியாகுவாங்க இவங்க லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதே போல இவங்களோட வயதுக்கு ஏற்றது போல இவங்க 7 வயசுனா தொழுகட விஷயங்கள் அத்தஹியாத்த பாடமாக்குறது குனூத்துடைய விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கேத்த மாதிரி சிலபஸ்ல பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சரி அதோட சின்ன சின்ன துவாக்கள்னு வரக்கொள்ள அந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரக்குள்ள பொதுவா நிறைய துவாக்கள் பாடமாக்கணும் அப்படியா இல்லையா சின்ன பிள்ளைகள் மாதிரி இல்லையா சின்ன பிள்ளைகள் பெரிய பெரிய துவா பாடமாக்கவே 4 வயசு பிள்ளைக்கு
இவங்க வந்து கிரேட் 2 3ன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு விளப்பம் உள்ள ஒரு புள்ளன்னு சொன்னா மாஷால்லா விளங்கக்கூடிய வயசு அது. அதனால வந்து எங்களோட துவா புக்ல அநேகமான எல்லா துவாக்களும் அந்த புள்ள பாடமாக்கக்கூடிய துவாக்கள் தான். அதே போல சின்ன சின்ன சூறாக்களை அதோட எல்லாரும் சேர்த்து தான் நாங்க கொண்டு போவோம். சரிதானே? இது வந்து லெவல் 2 விளைஞ்சா உங்களுக்கு அந்த சின்ன புள்ளைகளுக்கு தேவையான அந்த குர்ஆன் இந்த சும்மா நபிமாருடைய வரலாறுகள் அத வந்து சும்மா நபிமாரோட வரலாறுன்னு சொன்னதுக்கு வந்து 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஹிஸ்டரியில வர மாதிரி இவர்கள் பிறந்த ஆண்டு பாடமாக்கி அப்படி ஒண்ணும் இல்ல. அதுக்கேத்த போல இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்கள், மௌலவிமாக்கள் நல்ல டேலண்ட் உள்ளார்கள். அடுத்தது வந்து நான் வந்து இந்த பெருமைக்காக வேண்டி சொல்லல. நான் நீங்க நீங்க படிக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுடைய பேரண்ட்ஸ் யாரு? உங்களோட நீங்க சேரக்கூடிய அகாடமி ரன் பண்றது யாருன்றத விளங்கணுமே. அதுக்காக வேண்டி சொல்றேன் நான். நானாக இருந்தால் நான் தான் அகாடமிக்கு பொறுப்பாக அமீராக ஈக்கிறேன், டைரக்டராக ஈக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஜெயித் மௌலவின்னு சொல்லி அவரும் அகாடமிக்கு பொறுப்பாக ஈக்கிறாரு. அதுக்கு கீழ உள்ள உஸ்தாத்மார், மௌலவி இது எல்லாரும் நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க உங்களுக்கு தெரியும் கண்டியில் இருக்கக்கூடிய தஸ்கரா ஹக்கானியா மദ്രസல தான் நாங்க ஓதினோம். எங்களுக்கு அநேகமான உஸ்தாத்மார் எல்லாம் ஓதினாங்க. மௌலவிமாக்கு நல்ல டேலண்ட் உள்ளார்கள். மாஷா அல்லாஹ் எங்களோட உஸ்தாத் எந்த குறையும் வச்சில்ல. நாங்களும் ஓஎல் செஞ்சுக்கிறோம். ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏஎல் செஞ்சுக்கிறோம். ஏஎல்ல என்ன ரிசல்ட்ஸ் ஏபிசி. நாங்க ஏஎல் செஞ்சது தூர ஹதீஸ்ல வச்சு. எங்களுக்கு ஏழுக்கு படிச்சு தரவே இல்ல. கொஞ்ச நாள் தான் படிச்சோம். அடுத்த ஜெயித் எனக்கு உண்மையிலே ஸ்கூல் பாடம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அதை ஓப்பனா சொல்றேன் நான். உங்கள்ட்ட சொல்றேன். சரி கொஞ்ச நாள் தான் படிச்சோம். நான் வேறையா கோர்ஸ் ஃபாலோ பண்ணா, நான் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணினேன். எனக்கு தேவை ஐடி விஷயங்கள் எனக்கு அது தேவை நான் ஃபாலோ பண்ணேன். வேறையா டிப்ளோமா, ஹெச்என்டி ஒன்றுமே நான் செய்யல. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜெயித் மௌலவி அவர் வந்து 3A எடுத்தாரு. மாஷா அல்லாஹ் பேரதன் யூனிவர்சிட்டியில சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில படிச்சு கொண்டு இருக்காரு. அதனால வந்து உலகம் தெரியாத ஆக்களும் இல்ல. இதில் உள்ள எல்லா உஸ்தாத்மார்களும் மாஷா அல்லாஹ் ஏல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள் இதில் உள்ள ஆக்கள் தான் ஈக்கிறாங்க. அதனால திறமையான ஆக்களால தான் பள்ளி நடத்த உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணுமா? ஹஸ்ரத் எங்கட புள்ள இங்கிலீஷ் தான். புள்ளைக்கு தமிழே தெரியா பிரச்சனை இல்ல. 100க்கு 100 இங்கிலீஷால் லெக்சர் பண்ணக்கூடிய உஸ்தாத்மார்கள், மௌலவிமாக்கள் எங்கள்ட்ட ஈக்கிறாங்க. அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ஆனாலும் வந்து இப்ப நான் யோசிக்க கூட நீங்க வந்து நான் இத சொல்றதுக்கு ரீசன் வந்து உங்களோட புள்ள உஸ்தாத பத்தி நீங்க தெரியணும். அப்படித்தானே? பெருமைக்காகன்னு சொல்லல. அது பெருமையும் அல்ல. துனியாவோட கல்வி ஒத்தரிக்கையானது பெருமை அல்ல. விளங்கிச்சா? அதனால நான் சொல்றேன். ஆனால வந்து அதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அடுத்தது வந்து பாடங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் வரும். அடுத்தது வந்து நான் லெவல் 2 இப்ப லெவல் 2 கிளியர் தானே உங்களுக்கு? லெவல் 3 கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நேரம் போகுது தான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் ஈந்துட்டு போங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஈக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். அடுத்தது லெவல் 3 அடுத்தது ரெக்கார்ட் கேட்கக்கூடிய ஆக்கள் யூடியூப்ல ரெக்கார்டாக பார்க்கக்கூடிய ஆக்கள் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். லெவல் 3 இப்ப லெவல் 1, லெவல் 2 உங்களுக்கு விளைஞ்சா மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. விளைஞ்சு தானே? லெவல் 3 யாருன்னு சொன்னா நான் சொன்னேனே ஒன்று வந்து லெவல் 1 சின்ன புள்ளால் வாரத்தோட லெவல் 1க்கு வாரத்தோட லெவல் 2 சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அல்லது லெவல் 2க்கு வந்தாக்க லெவல் 2 கம்ப்ளீட் பண்ண. அல்லது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்படியே நாங்கள் வாராங்க. மாஷா அல்லாஹ் அவங்க வந்து குர்ஆன் அங்கிங்க மறுவா திரும்ப தாலீம் குர்ஆனோ அல்லது இத குர்ஆனோ காயிதாவோ எங்கள இத ஒன்று மோத தேவையில்ல. குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவாங்க. ஆனா கொஞ்சம் தஜ்வீத பிடிச்சுக்கொள்ளணும். எழுத்துக்கள் உச்சரிப்பு கொஞ்சம் பிடிச்சுக்கொள்ளணும். இப்படியான ஆட்கள் வருவாங்க. அத முடிவு செய்யறது பேரண்ட்ஸ் இல்ல உஸ்தாத்மார் தான். விளங்குச்சா? அத உஸ்தாத்கிட்ட மௌலவிமாட்ட போட்டோன்னா மௌலவிமா முடியும். உங்களோட புள்ள லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சொல்லி. சில உம்மமார் வருவாங்க. ஹஸ்ரத் எங்களோட புள்ள நல்லா ஓதுவாங்க. குர்ஆன் ஓத வச்சு பார்த்தா மாஷா அல்லாஹ் 2 வரி ஓதுவாரு. உலாஇக அலா ஹுதா அப்படி யோசிச்சு ஓதுவாரு. இப்படியான ஆட்களுக்கு வந்து குர்ஆன் போடேலவே விளங்குச்சா? இவங்க லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணும். விளங்குச்சா? சில ஆட்கள் ஓதுவாங்க தஜ்வீத கொஞ்சம் இவங்க வந்து லெவல் 3 ஒன்று வந்து நல்லா விளங்குங்க. ஒன்று வந்து லெவல் 1 லெவல் 2 முடிச்சாக்கள் அல்லது வந்து குர்ஆன் ஓத தெரிஞ்சாக இவங்க வந்து தஜ்வீதோ இவங்க வந்து மாஷா அல்லாஹ்னு சொல்லி 6 மாதம் நல்லா வச்சுவாங்க. இவங்களுக்கு வந்து நாங்க சொல்ல மாட்டோம் ஹஸ்ரத் லெவல் 3 குர்ஆன் ஓதுற புள்ளால ஃபுல்லா குர்ஆனை முடிக்க வைக்கும். குர்ஆனை முடிக்க வைக்கிறது நோக்கம் அல்ல. குர்ஆனை முடிக்கிறது ஹிஃப்ஸ். சூரா பக்கராவை தான் நாங்க 6 மாசத்துல முடியும். நீங்க கேட்பீங்க ஹஸ்ரத் 6 மாசத்துல சூரா பக்கரா மட்டும் முடிக்க வச்சீங்க. அப்ப ஒரு நாளைக்கு 5 வரியா நீங்க கேட்பீங்க. அப்படின்னு நீங்க கேட்டா நாங்க சொல்லுவோம் 5 வரி தான் ஒரு நாளைக்கு கேட்போம். ஆரம்பத்துல 6 வரி 7 வரி தான் கேட்போம். ஏன்னு சொன்னா இந்த புள்ளால குர்ஆனை முடிக்க வைக்கிறது நோக்கம் அல்ல. குர்ஆனை சரியா ஓதணும். நாங்க தஜ்வீதுடைய பாடங்களையும் இதுக்கு அஹ்காமு தஜ்வீத்னு புக் இருக்குது இல்லையா? இதெல்லாம் இந்த புள்ளாளுக்குரிய புக்ஸ்.
தஜ்வீத பாடம் நடத்துவோம். அதே போல வீடியோவை அனுப்புவோம். வீடியோ 10 டிப் பார்த்துட்டு வரும் புள்ள. ஒவ்வொரு பிள்ளையா பிடிப்போம் நாங்க. இந்த புள்ள ஒரு பக்கத்தை பாடமாய் கொண்டு வந்து 2 பக்கத்தை பாடமாய் கொண்டு வந்து எப்படி பாடமாய் கொண்டு வரும்? 2 பக்கம்டா சும்மா வாய் வந்து ஒரு டைம் ஓதும். ஒரு டைம் ஓதிட்டு வரும். அப்படி இல்ல. 5 வரின்னு சொன்னாதான் அந்த வீடியோவை 10 டைம் பார்த்து நல்லா பிழைகளை திருத்தி கொண்டு வரும். உஸ்தாதும் என்ன செய்வாரு? லேசா நல்லா திருத்துவார் பிழைய. இப்படி சூரா பக்கராவை ஃபுல்லா ஓதி முடிச்சா, மாஷா அல்லாஹ் குர்ஆன் எங்க பெறனாலும் அந்த புள்ளைக்கு ஓத தெரியும். அப்படித்தானே? ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல பெரிய பெரிய புக் எல்லாம் கம்ப்ளீட் பண்றா. மொழிய படிச்சு கொடுக்கோலே. தமிழ் படிச்சோலே. கிரேட் 1ல 2ல எல்லாம். அந்த எழுத்துக்களையும் அந்த அதுக்குரிய பயிற்சியை தானே கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து வேண்டியது வாசிக்கணும். அப்படித்தானே சிலபஸ் இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்களேன் பேரண்ட்ஸ். என்ன ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா சில பேரண்ட்ஸ்க்கு அப்படியே இருக்குது. 3 பக்கம் பாடம் கேட்கணும், 5 பக்கம் பாடம் கேட்கணும், குர்ஆன் ஃபுல்லா முடிக்கணும். அப்படி இல்ல. அதனால வந்து இது வந்து உலமாக்கள், டாக்டர்ஸ்மார், சார்மார், டீச்சர்ஸ்மாருக்கு அவங்க போட்ட ஒரு சிலபஸுக்கு நாங்க சிலபஸ் இல்ல போறீங்களே. அதனால மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 12 வருஷம் நாங்க குர்ஆனுக்காக வேண்டி கொடுத்துக்கிறோம். அப்படித்தானே? 12 வருஷம் கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அழகா மஷூரா பண்ணி பல உலமாக்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அழகான ஒரு சிலபஸை போட்டிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சக்சஸ். உங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி விடுவாங்க. ஓதர ஃபீட்பேக் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஃபேஸ்புக் பேஜ்ல எங்கட இருக்கும். உஸ்தாதுல் ஹசனான்னு சொல்லி செட் பண்ணிப்பாங்க. அல்லது நாங்க குரூப்ல போட்டு எல்லாம் அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதனால வந்து அத நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அடுத்தது வந்து அத பாடமாக்குறதோட இவங்க அம்மா தபாரக்கல்லதி ஜுஸு ஹிஃபுல் பண்ண வைப்போம். அது ஹிஃபுல் பண்ற புள்ளோட கையில இருக்குது. சில புள்ளைகள் 2 டைம் 6 மாசத்துல முடிப்பாங்க. ஹிஃபுல்னு சொல்றது வந்து அவங்களோட ஞாபக சக்தியை வச்சுதான். சில புள்ளைகள் அம்மைய மட்டும் முடிப்பாங்க. சரியா? சில புள்ளைகள் வந்து அம்மா தபாரக்கல்லதி முடிச்சு கல்சமே எல்லாம் முடிப்பாங்க. சரியா? அதுக்குரிய பயிற்சி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல தஜ்வீதுடைய முழு சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொடுப்போம். அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை பூர்த்தி செய்யக்கொள்ள லெவல் 3 ஒரு புள்ள பூர்த்தி செய்யக்கொள்ள ஹாபிஸ் ஒன்று ஓதுறது போல உதாரணமாக நான் ஓதி காட்டுறேன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. நான் இப்படி ஓதுறேன். இப்படி இன்ஷா அல்லாஹ் ஓதுவாங்க. அதுக்குரிய முழு முயற்சியும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். நீங்களும் அதுக்குரிய சப்போர்ட்டை தருவானும். இது லெவல் 3 முடியக்கொலை. நல்லா நினைவச்சுவாங்க. குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல ஓதி காட்டினேனே இழுத்து ஓதுற. ஒன்றை யோசிச்சு அதுக்கு குர்ஆன் ஓதுறேன்னு சொல்றது இல்ல. விளைஞ்சா நான் இப்போ ஓதுனேனே குர்ஆனை சரளமா ஓதுறானா இத்தன் குர்ஆன் ஓதுறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோட இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குவோம். அதுக்குரிய முழு முயற்சியும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். சரி. அதே போல இதுக்கும் வந்து குர்ஆன்ட ஒவ்வொரு அந்த 5 வரைக்கும் குர்ஆன்ட அந்த பாடங்கள் வந்து நாங்க இதை அனுப்புவோம். சரிதானே? அடுத்தது வந்து லெவல் 4ன்றது ஹிஃபுலுடைய செக்ஷன். இது வந்து சும்மா இல்ல. இது வந்து நாங்க இந்த இடத்துல பார்க்க போறதும் இல்ல. இது வந்து சரியான கஷ்டம், சரியான ஹிஸ்ட்ரிக். அப்படித்தானே? டாக்டர் ஆகிறான்னு சொன்னா லேசா ஆகலுமா? டாக்டர் ஆகிறான்டா ஒருத்தர் சொல்றாரு நான் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டேன், எனக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதியலா, நான் OL முடித்தோம் டாக்டர் ஆகணும். அவர் டாக்டர் ஆகலுமா? அது போல குர்ஆனை பாடமாக்குறது லேசி வேலை இல்ல. இதுக்கு வந்து தஹஜ்ஜுதுக்கு எழும்போணும், 2 ஹவர் 3 ஹவர் பாடம் நடக்கும், 5 ஜுஸ் ஆகினா பிசிக்கலா வந்து எக்ஸாம் தரணும். அப்படி 1000 மீக்குது. இது எல்லாத்துக்கும் எக்ரிமெண்ட். அது லெவல் 3 முடிச்சு குர்ஆன் ஓத தெரிஞ்சு மீக்கணும். இது எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னா மட்டும் எடுப்போம். விளைஞ்சா அதை இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உஸ்தாதுல் ஹசனால் ஈக்கின்றதை நீங்க விளங்கிக்கோங்க. சரி சரி இவ்வளவு தான் சிலபஸ். அடுத்தது வந்து பாடங்கள் நடத்தப்படும் நேரம். ஒன்று அசருக்கு பின்னால் 5 மணிலிருந்து 6:15 அல்லது மகரிபுக்கு பின்னால் 6:45 8 மணி. லெவல் 3 புள்ளன்னு சொன்னா லெவல் 3 சொல்றது கொஞ்சம் பெரிய புள்ளல் 5ஆம் ஆண்டு குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைன்னு சொன்னா 8 மணி 9 மணி. இந்த 3 டைம்ல தான் அநேகமா பாடங்கள் நடக்கும். இது இல்லாம வேற ஒரு டைம்ல நடக்காது. சரிதானே? பாடங்கள் நடத்தப்படும். கிளியர் தானே இது? சரி. அடுத்தது வந்து இப்பாடநெறிக்கான கட்டண விவரம். நாங்க வந்து ஒரு புள்ளட்ட அட்மிஷன் ஃபீ வந்து 2000 எடுப்போம். சரியா? ஒரு புள்ள சேர்றதா ஒரு வீட்ல 2 அல்லது 2 ஒரு வீட்ல 3 புள்ள 4 புள்ள சேர்றதா இருந்தா மாசம் வந்து ஒரு புள்ளட்ட இருந்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். சரி. இப்ப ஹஸ்ரத் சரி நீங்க 1500 எடுப்பீங்க. எவ்வளோ கிளாஸ் நடக்கும்னு சொன்னா எவ்வளவு நடக்கும்? 20 கிளாஸ் நடக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் கிழமையில கிளாஸ் நடக்கும்.
எவ்வளவு நேரம் நடக்கும்? 1 காலம் நடக்கும். சரி, எப்படி எத்தனை பேரை வச்சு அது செய்வீங்க? கிளாஸ்ல 30 பேர், 35 பேர், 40 பேர் ஆகி இல்ல. பாடத்துல வந்து 13 பேர், 14 பேர் தான் ஈப்பாங்க. சரியா? ஒவ்வொரு புள்ளக்கா பாடத்தை கேட்போம், பாடத்தை சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு புள்ளைக்கும் இன்ஷா அல்லாஹ் அது மௌலிமாவோ, உஸ்தாதோ தனிப்பட்ட காரணம் செலுத்துவாங்க. சரி, அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது நான் மௌலிமாக்களை பத்தி சொன்னேன், உஸ்தாத்மார்களை பத்தி சொன்னேன். மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல திறமையான ஆக்கள். ஜூமோட நடத்தும். அதனால மாசத்துல 20 வகுப்பு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன விஷயம் இதான் என்னோட உஸ்வத்துல் ஹஸ்னாவுடைய சிலபஸ். கொஞ்சம் விளைஞ்சான்னு சொல்லி கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நான் சொல்றேன் வந்து நான் என்னோட சிலபஸை நான் சொல்லிட்டேன். நான் எங்கள்கிட்டே வரோன்றதை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா இது எடுகேஷன் அல்ல. எங்கள்கிட்ட வாங்க அந்த ஒரு இதுவும் இல்ல. அடா பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்துல கவனம் செலுத்துங்க. தீன்ட விஷயத்துல கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு குர்ஆனை மட்டும் ஓதி கொடுக்கிறதல்ல. எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்துங்க. யாரையாவது வச்சு அதனுடைய விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட புள்ள வந்து நல்ல கண் குளிர்ச்ச நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய குழந்தைகளா இன்ஷா அல்லாஹ் மாறுவாங்க. அடுத்தது வந்து பொறியியல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிரைவேட்டா இது பண்ணுங்க. ஏன்னா உங்களோட டைம் கஷ்டம். அதனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பொறியியல் உள்ளாக்க செப்பரேட் கிளாஸ், இண்டிவிஜுவல் கிளாஸ் கேட்பாங்க. அதனால வந்து அவங்க கொஞ்சம் செப்பரேட்டா இந்த கீழ உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இது பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சரி, இப்ப வந்து உங்களுடைய நான் மைக் ஆன் பண்றேன். உங்களுடைய டவுட் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்ட் பார்க்குற ஆக்கள், இது பண்ற ஆக்கள் மேலுள்ள நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க சேர்றதுக்கு. அல்லது உங்களோட லிங்க்ல இதுகள் வரும். டவுட் ஏதாவது இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.